எப்பா இம்புட்டு துணி கிடக்கு. இந்த மனுஷன் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். இந்த மாமா மட்டும் வந்தாங்க நம்மள ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க. எல்லாத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. சட்டுப்பட்டுன்னு துணியை துவைச்சிடணும்ப்பா. துவைச்சி வெயிலே காய போட்டு எடுத்து மடித்து வச்சிடணும். அவர் வந்துட்டாரு, நம்ம ஒரு வேலை பார்க்க முடியாது. துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையில் வச்சு நல்லா கும்மி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எங்க இந்த மனுஷன் எங்கேயும் போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. கோயில் குளத்துக்கு கூட இவரோட தான் வரணுமா? என்னென்ன கூத்து அடிக்கிறாருங்கிற. உமா உமா, என்ன நம்ம வசதி குரலாட்டம் கேக்கு? அடியே எங்கிட்ட இருக்க? எங்க போனா? இந்நேரத்துக்கு வீட்டில் தான் இருப்பா. வாச பக்கமும் திறந்து கிடக்கு. இது உடம்பு கிடம்ப முடியலையோ? அடியே வசந்தி, கொல்ல போறவா? கொல்ல வாசல்ல தான் உட்காந்துருக்கேன். அங்க இருக்கியா? சரி சரி இரு வரேன். இங்கதான் இருக்கியா? என்னடா வாசக்கதவை திறந்திருக்கேன், ஆளை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற எங்க போவேன்? இங்கதான் உட்காந்து துணியை துவைச்சிடலாம்னு வந்தேன். அப்படியா? ஏண்டி இம்புட்டு தண்ணியும் புள்ள தச்சு புள்ள நீ துவைக்க முடியுமா சொல்லு? சரி எந்திரி, நானே துவைச்சிடுறேன். அட நீ ஒன்றும் வசந்தி, பொழுதனைக்கு சும்மாவே இருக்க முடியுமா? உங்க அண்ணன் என்ன ஒரு வேலையும் பார்க்க விடுறதில்ல. நானே அவர் இல்லாத நேரமாக அந்த துணியை துவைச்சு போடணும்னு உட்காந்தா அதுக்கும் என்கிட்ட போட்டிக்கு வராத. பேசாம உட்காரு, நான் துவைச்சுக்கிறேன். சொன்னா கேளுடியே. சரி அப்போ ஒன்று பண்ணு, நீ துவைச்சு போடு, நான் அழைச்சி போடுறேன். சரியா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இது கையில் தூக்கு சட்டி மாதிரி தெரியுது? கம கமன்னு ஏதோ வாசனையும் வருது. கண்டுபிடிச்சிட்டு என்ன உனக்கு பிடிச்சதா? கருவாட்டு குழம்புடி. இன்னைக்கு மதியத்துக்கு வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சேன். நெத்திலி கருவாடெல்லாம் போட்டு அவுச்ச முட்டையை 2 உள்ள போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். போய் சோத்தை போட்டு சாப்பிட்றீ. ஓ கருவாட்டு குழம்பா? நல்லது நல்லது. அந்த அண்டா வெய்யி, துணியை துவைச்சிட்டு 2 பேரும் சோத்தை போட்டு சாப்பிடுவோம். அண்ணன் எதுவும் சமைக்கல? இல்லை சோறு மட்டும் தான் வச்சுட்டு போயிருக்காரு. வந்து குழம்பு வச்சுக்கிறேன்னாரு. நான் ஏதாவது செஞ்சேன்னா என்ன வையுவாரு. அதான் சத்தம் போடாமல் இங்கே வந்துட்டேன். இருக்கிற துணியை துவைச்சி போட்டேன்னா அவர் வரத்துக்குள்ளே காய வச்சு மடித்து வச்சுருவேன். அதுவும் சரிதான். அண்ணனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. வெளியும் வேலை பார்த்துக்கிட்டு வீட்லேயும் வந்து சமையல் அது இதுன்னு செஞ்சாலும் கஷ்டம்தான். நான் எதுக்கு இருக்கேன் அக்கம் பக்கத்தில்? எனக்கு ஒரு குரல் கொடுத்தா நான் வந்து சமைக்க மாட்டேன். நீ இம்புட்டு செய்கிறதே போதும் வசந்தி. நீ எம்புட்டு நீ எடுத்துக்குவ? அந்த இப்போ மதியத்துக்கு கருவாடு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அது போதாது எங்களுக்கு. சரி அப்படியே உட்காரு, துவைச்சிக்கிட்டே பேசுவான். எனக்கும் பேச்சு தனக்கு ஆளாச்சு. அதுக்கு என்ன, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். தாராளமாக இருந்துட்டா போச்சு. பிள்ளைகளும் விளையாட போயிடுச்சு. அந்த ஆளையும் வீட்டில் இல்லை. வீட்டை போட்டு இதை சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மதியத்துக்கு தான் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போதைக்கு போனால் போதும். நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுவேன். பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். காலையில் 8:30 மணிக்கெல்லாம் டிஃபனை கட்டி அனுப்பிச்சிட்டு உனக்கு கூட பேச்சு தனிக்கு வந்து உட்காந்துக்கிறேன். நானே வாசக்கதவு திறந்திருக்கு, என்னடா வீட்டுக்குள்ளே ஆளணும் கொஞ்சம் ஆளை காணோம்னு கொஞ்சம் பயந்துட்டேன். உனக்கு எதுவும் உடம்பு கிடம்பு முடியலையே, மயக்கம் எதுவும் வந்துருச்சான்னு. அப்புறம் உன்னை பார்த்தோன்னா கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் மயக்கம் கேட்கணும்னு இல்லைல்லடியே அன்னைக்கு மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி. லைட்டாக இருங்கும். அப்படியே உட்காந்து தண்ணியை கிண்ணியை குடிச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. 3 மாதம் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மயக்கம், ஒரு சிலருக்கு வாந்தி, அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். நீ எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி செக்கப் பண்ணிடு, அதுதான் நல்லது. போகணும், அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறமா போகலான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதான் ஒரு 2-3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம். கல்யாணம் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டோமா, 2-3 நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே டயர்ட்லாம் போயிடும். அப்புறமா சாதாரணமாக ஒரு நாள் போய் செக் பண்ணி பார்த்துக்குவோம். என்ன சொல்கிற? அதுவும் சரிதான். சரி அப்படியே நான் துவைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். குடத்துல 2 குடம் தண்ணியாவது எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். நான் சொல்றது நீயும் கேட்க மாட்டேன். வேணும்னு சொன்னா நிக்கவா போற? சரி பண்ணு. குடம் எங்க? அடுப்பாங்கரையில தானே கிடக்கு. ஆமா வசந்தி, அங்கதான் இருக்கு. இந்த கருவாட்டு குழம்பே உள்ளே வச்சிரு. சரிடி. கருவாட்டு குழம்பு இங்க வச்சுட்டு அப்புறமா போய் குடத்தை எடுத்துட்டு வருவான். குடம் இங்கே தானே எங்கேயா இருக்குன்னு ஒருவேளை வெளியே இருக்குன்னு நினைக்கேன். என்ன மல்லிகா, வீட்டில் ஒருத்தரையும் காணோம். என் மருமக எங்கே போன? ஆசையாக நான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆளையே காணுமே. வாசக்கதவு வேற திறந்துருக்கு. ஒருவேளை அடுப்பாங்கரையில் இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். அட புள்ளத்தாச்சு புள்ள அடுப்பில் நின்று வேகிறதாக்கும். சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. அந்த வரேன். அக்கா வசந்தி, நீங்க எங்க? ஐயோ என்ன கிளவி வந்திருக்கு. கிளவி வந்தாலே பிள்ளங்க தானே. நம்ம வேற இங்கேருந்து வரோம். என்ன பிரச்சனை எடுக்க வந்திருக்கோ தெரியலையே. அடி ஒன்னதான் கேக்குறேன், என்ன இங்க இருந்து வர? இல்லக்கா உமாவை பார்க்கலாம்னு. எங்க உள்ள இருக்காள? இல்லக்கா. புறகு எங்கம்மா இருக்கா? வந்ததுல இருந்து ஆளை காணோம். புள்ளத்தாச்சி பிள்ளை எங்க இருக்கா?
பின்னாடி கொல்லப்புறத்துல உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்கா. என்னது துணி துவைக்கிறா? நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம்? துணி துவைக்கிறான்னு தானே சொல்லிட்டோம். இதுக்கு எதுக்கு கிளம்பி சண்டைக்கு வருது? என்ன மொழி அதெல்லாம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏமா என்ன கோவம் உமா மேல உங்களுக்கு? அப்புறம் கோவம் வராதா? இம்புட்டு வருஷம் காத்திருந்து இப்பதான் கடவுளே கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. இப்பதான் வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. இந்த நேரத்துல என் மருமக துணி துவைச்சா என்ன ஆகும்? மருமகளா? ஆமா, ஏன் மருமக தான். அக்கா என்னடி இது, கனவா நிஜமா? எல்லாம் நெசம்தான். உமா எங்கன்னு சொன்ன? கொல்லவரம் துணி துவைச்சிட்டு இருக்கா. அவளை இரு வரேன். இந்த பழத்தட்டை நீ புடி, நான் போய் கூட்டிட்டு வரேன் என் மருமகளை. என்ன நடக்குது இங்க? வசந்தி, எனக்கும் இதே ஷாக்கு தான். பாட்டி அத்தை வயிற்றுல பாப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து ஒரே ஹாப்பி. அதான் இப்படி பேசுறாங்க. ஆமா வசந்தி, ஆமா வசந்தி. 1000 கோவம் சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் அவங்க வீட்டு வாரிசு உமா வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டாங்க. அதான் அவளை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். நெசமாவாக்கா? அட ஆமா, நானே இதே ஆச்சரியத்துல தான் இருந்தேன். ஆனா அவங்களுக்குள்ளேயும் நல்ல மனசு இருக்குல்ல. 1000 இருந்தாலும் இது அவங்க வீட்டு வாரிசு, அவங்க மகன் வீட்டு புள்ள. அப்புறம் எப்படி வெறுக்க முடியும்? அதுவும் சரிதான் சரிதான் சரிதான். என்ன பண்ற நீனு? எது நீங்களா? நான் தான். வேற யாரு வருவா? முதல்ல எந்திரி. இது என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நீ இம்பிட்டு கோவமா இருக்கீங்க? நீ பண்ற எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். முதல்ல எந்திரி. இது என்னாச்சு? அவளும் வீட்டுல இல்ல. நான் வேணா போன் போட்டு அவளை வர சொல்லட்டுமா? அவெல்லாம் பொறுமையா வரட்டும். நீ முதல்ல என் கூட வா. அத்தை வான்னு சொல்றேன்ல, ஒன்னெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாதான் சரி வரும். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அப்ப மறுபடியும் குடும்பம் ஒண்ணு சேர போகுதுன்னு சொல்லுங்க. சேர போகுது என்ன? சேர்ந்துருச்சு. அக்கா நீங்களும் வந்திருக்கீங்களா? சித்தி நானும் தான். மல்லிகா, இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஏக்கா நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. நீ ஒண்ணு பண்ணல? இதே நான் ஒண்ணுமே பண்றது இல்ல. நான் ஒண்ணு என் வேலை ஒண்ணுன்னு தான் இருக்கேன். வீட்டை விட்டு வெளியவே போறது இல்ல. வீட்டுல இருக்க வேலையை பார்த்து நான் பாட்டுக்கு இருக்கேன். ஏன் நாத்து எதுவும் சொன்னாலா? அவன் என்னத்த சொல்றா? நான் நீ வீட்டுல பாக்குற வேலையை தான் சொன்னேன். யாரை கேட்டு துணி துவைச்சிட்டு இருக்க? அத்தை அடியே, அத்தை உன்கிட்ட நீ எதுக்கு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு துணியை துவைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. என்னம்மா புரியல? உன் மாமியா நீ வேலை செய்யறதுக்கு தான் அவனை திட்டிட்டு இருக்காங்க. புள்ள தாச்சி புள்ள 3 மாசம் கவனமா இருக்கிறதுல இப்படிதான் எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யறதா? முதல்ல உட்காரு. அத்தை இனிமே நீ இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கணும். மல்லிகா, கொண்டு வந்த தட்டெல்லாம் வச்சுட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்வீட் எடுத்து கொடு. சரிங்க அத்தை. ஏக்கா பார்க்கவே எம்பிட்டு கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல. அட இன்னும் என்ன ஆச்சரியம்? நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு மருமகளே. அத்தை என்னையா கூப்பிட்டீங்க? நீ தான் என் மருமக. என் வீட்டு வாரிசு வயிற்றுல சுமந்துட்டு இருக்க. உன்னை கூப்பிடாம யாரை கூப்பிட போறேன்? நல்லா சந்தோஷமா இரு மருமகளே. அத்தை இப்படிதான் இருக்கணும். அழமேலு மருமக அவ வீட்டு வாரிசு எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்பதான் வாரிசு நல்லபடியா பிறக்கும். மல்லிகா, அந்த ஸ்வீட்டை கூட. என்னங்க எந்த ஸ்வீட் வேணுமா? சொல்லு மருமகளே, உனக்கு எந்த ஸ்வீட் வேணும்? அத்தை எதுனாலும் ஓகே தான். பாட்டி சித்திக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். ஓ அதுக்கு என்ன, ஜிலேபியும் இருக்கு. மருமகளுக்கு அதையே ஊட்டிடுவோம். மருமகளே, உனக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும் தெரியாத வாசிதான் எல்லா ஸ்வீட்லயும் ஒன்று வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தியா உனக்கு பிடிச்ச ஜிலேபியே வந்துருச்சு. 3 மாசத்துக்கு தான் இப்படி ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதான் 2 கிலோவோட நிறுத்திட்டேன். நீ இது மட்டும் சாப்பிடு. மற்றபடி 3 மாசம் முடியட்டும். அப்புறமா நீங்கள் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாத்தையும் அத்தை வீட்லேயே செஞ்சு தரேன். சரியா? சரி எங்க சொல்லு. என்னம்மா உன் மாமியார் ஸ்வீட்டு தானே கொடுக்காங்க? கண்ணெல்லாம் கலங்குது. இல்லக்கா, இது ஆனந்த கண்ணீர். அட உன் கண்ணது தண்ணியே வரக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. பாட்டி எனக்கு. உனக்கு இல்லாமையா? எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. என் மருமக எம்பிட்டு நல்லா செய்ய சொல்லியிருக்கா. நம்ம ஊரே கலக்கணும். சரியா? எல்லாருக்கும் சீட்டு கொடுங்க. சூப்பர். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கொடு. தாராளமா கொடு. இந்த அம்மா நான் வந்துடுறேன். அடி எல்லாருக்கும் கொடு, நீ மட்டும் தின்றாதடி. சரிம்மா எல்லாம் கொடுப்பாக்கா. நீ சாப்பிடு மருமகளே, நீ சாப்பிடு.